இன்றைக்கி நம்ம சின்ன பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்க. காலையிலே சமத்தா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 2 பேருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். லஞ்ச் பேக் மட்டுமே கூட அவங்களால தூக்க முடியல. ஸ்கூல் பேக் எப்படி தான் தூக்க போகிறாங்களோ தெரியல. இதுதான் நம்ம பாப்பாவோட ஸ்கூல். பார்த்திங்கன்னா ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கிளாஸ் ரூமாக போய் பாப்பாவோட பேர் தேடினோம். ஏபிசிடி 4 செக்ஷன்லேயுமே பாப்பாவோட பேர் இல்லை. இதே மாதிரி தான் பெரிய பாப்பாவுக்கும் அலைஞ்சோம். அப்புறம் பார்த்தா ஏ செக்ஷன்லேயே பாப்பாவோட பேர் இருந்திருக்கு. அவசரத்தில் நாங்கள் தான் பார்க்காம விட்டுட்டோம். சேம் இதே தான் பெரிய பாப்பாவுக்குமே நடந்தது. அவளும் ஏ கிளாஸ் தான். 4 கிளாஸும் சுற்றி முற்றி வந்து அதுக்கப்புறமா ஏ கிளாஸில் பாப்பாவை விட்டுட்டு வந்தோம். ஒரு வழியாக கிளாஸை கண்டுபிடிச்சி பாப்பாவை உள்ளே அனுப்பியாச்சு. டோர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் கத்திகிட்டே இருப்பாங்க, வெளில ஒடியாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஸ்கூலுக்கு வந்தா. ஆனால் மற்ற பிள்ளைங்க அழுவறதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அவங்க அக்கா நான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு தான் போவேன் என் கிளாஸ்க்கு அப்படின்ட்டு எங்கள் கூடயே நின்றுட்டு இருந்தா. கிளாஸ் வாசல்லே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவை கிளாஸில் விடுறதுக்காக நான் மாடிக்கு போயிட்டேன். அவளோட கிளாஸ் தான் இப்போ 2nd போகிறா. பெரியவளை கிளாஸில் விட்டுட்டு வெளில ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு 1 hour தான் கிளாஸ் இந்த மந்த்து ஃபுல்லாகவே. பெரியவளுக்கு ஹாஃப் டே. சரி வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 hour முடிஞ்சு பாப்பா வந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த அளவுக்கு அழுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பெரியவ வந்து அழுவவே இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தா. வீட்டுக்கு போவேன் நான் கிளாஸ்லேயே இருப்போம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இவள் அழுதுகிட்டே இருந்தா. சரின்ட்டு மறுபடியும் இவளை கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு மிஸ்ஸுக்கிட்டலாம் காட்டிட்டு அவளை அழகாக உட்கார வச்சு இங்கே தான் டெய்லி உட்காரணும், அழக்கூடாது, மற்ற பிள்ளைங்க கூடலாம் பேசிட்டு விளையாண்டுட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூல் பண்ணிட்டு வந்தோம். இதான் பாப்பாவோட கிளாஸ் ரூமு. சேரில் உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிங்க் கலர் சேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே போய் பிங்க் கலர் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அப்போ தான் நார்மல் ஆனாங்க. ஓகே, நாளைக்கு ஸ்கூல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.